السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. صدق الله العظيم. الحمد لله. الله رب العزة எங்களுக்கு செஞ்ச கிருபையினால மிகவும் முக்கியமான ஒரு மாதத்துல, முக்கியமான ஒரு தினத்துல நாங்க மஸ்ஜிதில் அல்லாஹுக்காக வேண்டி ஒன்று கூடியிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு உதித்த இந்த மாதத்திலே நாங்கள் காலடி வைத்தவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்களை பாடிவிட்டு இந்த இடத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒரு வாக்கை அளித்தான். யா ரசூலே வரஃபஅனா லக திக்ரக். நாளை கியாமத்துடைய நாள் வரையிலே நாம் உங்களுடைய திருநாமத்தை, உங்களை பற்றி பேசக்கூடிய பேச்சை நாங்கள் உயர்த்தி விட்டோம். கியாமத்துடைய நாள் வரையிலே ஒவ்வொரு செகண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் இந்த உலகத்திலே மொழியப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இந்த ஆயத்துக்கு கீழால தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை வித்தியாசமான முறையில படைத்திருக்கிறான். ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு நேரம். இப்ப நாங்க இஷாவுடைய நேரத்தில் இருக்கிறோம், இன்னொரு நாட்டுல இன்னும் ஒரு நேரமாக இருக்கும். அப்படி ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு நேரமாக இருக்கிறது. அதனால ஒவ்வொரு செகண்டும் அதான் சொல்லப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் அதான்ல ஏதாவது ஒரு நாட்டுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது என்பதாக தஃப்சீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு கீழாக எழுதுறாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்தினான். அவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்புவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த ஒரு பரம்பரையை தெரிவு செய்தான். உங்களுக்கு தெரியும், ஹஜ்ரத் சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு பெரும் ஒரு தியாகி. அவர்களுடைய பரம்பரையை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரையாக கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு 2 குழந்தைகள், இஸ்மாயில் அலைஹி ஸலாம், இஸ்ஹாக் அலைஹி ஸலாம். இஸ்ஹாக் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில நிறைய நபிமார்கள் வந்தாங்க. யாக்கூப் அலைஹி ஸலாம், யூசுப் அலைஹி ஸலாம், அதே போல மூசா அலைஹி ஸலாம், இப்போ ஜக்கரியா அலைஹி ஸலாம், யஹ்யா அலைஹி ஸலாம் என்று சொல்லி நிறைய நபிமார்கள் வந்தாங்க. பனு இஸ்ராயலர்களும் வந்தது இஸ்ஹாக் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில. ஆனா இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட பரம்பரையில எந்த ஒரு நபியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மாத்திரம் தான் அனுப்பினான். என்னண்டா இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க, இஸ்ஹாக் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பட்ட கஷ்டத்தை விட அதிகமான முறையில கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு தான் சோதனை வந்துச்சு, அறுக்கப்படக்கூடிய நிலைமைகள் வந்துச்சு. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க பட்ட கஷ்டத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்ட காரணத்தினால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட பரம்பரையில அனுப்பி வச்சாங்க. அந்த அளவுக்கு பரிசுத்தமான ஒரு பரம்பரை.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கட குடும்பத்துல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கட பரம்பரையில அல்லாஹ் என்ன அனுப்பினான், அல்லாஹ் அவங்கள தெரிவு செஞ்சான். அந்த கூட்டத்துல கினானா என்று சொல்லக்கூடிய ஒருத்தரை தெரிவு செஞ்சாரு. அதே கூட்டத்துல பனு ஹாஷிம் தெரிவு செஞ்சாரு. பனு ஹாஷிம்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறைஷிகளை தெரிவு செஞ்சான். அந்த குறைஷிகள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை தெரிவு செய்திருக்கிறான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அந்த பரம்பரையில தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துக்கு வந்து காலடி வச்சாங்க. ஒரு கட்டத்துல அவங்களோட பரம்பரையை பத்தி சொல்லக்கூடிய நேரத்துல பெருமை பாராட்டி பேசினாங்க. அனப்னு ஸபீஹைன், நான் 2 பலி கொடுக்கப்பட்டவனுடைய மகன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, முதலாவது தபீஹ் யாரண்டா, முதலாவது அறுக்கப்பட்டவர் யாரண்டா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட பரம்பரையில வந்தவங்க. முதலாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அறுக்கப்படுவதற்கு நேரிடுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவுல காண்றாங்க, இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக், உங்களை அறுப்பதாக நான் கனவுல கண்டேன் என்று சொன்ன நேரத்துல மகன் சொல்றாரு, என்னுடைய தந்தையே அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தா அதுல எந்த ஒரு மறுப்பும் இல்ல, உடனே நீங்க நிறைவேற்றுங்க என்று சொல்றாரு. அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அறுக்கிறதுக்காக வேண்டி கொண்டு போறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஃபதைனாஹு பிذبحின் அதீம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலே மேய்ந்து கொண்டிருந்த ஒரு செம்மறியாட்டை கொடுத்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பாதுகாத்தாங்க. அதே போலதான் இன்னும் ஒரு சம்பவம் நடக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட பரம்பரையில ஒரு தடவை ஜுர்ஜும் கோத்திரத்தை சேர்ந்தவங்க மக்காவுல வசித்து வந்தாங்க. தாரிக் இப்னு ஹிஷாம்ல இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அந்த ஜுர்ஜும் கோத்திரத்தை சேர்ந்தவங்க மக்காவுல வசித்துட்டு போகக்கூடிய நேரத்துல அவங்க ஜம்சம் கிணற மூடிட்டு போனாங்க. இப்ப மக்கால ஜம்சம் கிணறு இல்ல, ஜம்சம் கிணற எந்த விதமான அடையாளமும் இல்லாம மூடிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து போயிட்டாங்க. பொதுவாக நாடோடிகளாகத்தான் இருந்தாங்க அந்த காலத்துல இருந்த மக்கள். ஒரு பகுதியில வாழுவாங்க, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வளங்களையும் பயன்படுத்திட்டு அதுக்கு பின்னால் அந்த பகுதியை விட்டுட்டு போய்த்துடுவாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய நேரத்துல ஜுர்ஜும் கோத்திரத்தினர்கள் ஜம்சம் கிணற மூடி இருக்கிறாங்க. அப்துல் முத்தலிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட பாட்டனார் ஒரு கனவை காண்றாரு. இந்த இடத்துல ஜம்சம் கிணறு மூடப்பட்டிருக்குது, இந்த ஜம்சம் கிணற எப்படியாவது நீங்க தோண்டி எடுங்க என்று சொல்லி கனவுல ஒருத்தர் வந்து சொல்ற மாதிரி பல தடவை காண்றாரு. அதுக்கு பின்னால அப்துல் முத்தலிப் குறைஷிகளை கூப்பிட்டு மஷூரா செய்யறாரு, நாங்க இந்த ஜம்சம் கிணற எப்படியாவது தோண்டி எடுக்கணும், இதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி அவர்களிடத்துல மஷூராவுக்காக வேண்டி அழைத்த நேரத்துல குறைஷிகள் சொன்னாங்க, நீங்க கனவு கண்டாலும் அந்த கனவுல எங்களுக்கும் பங்கு இருக்குது, நாங்களும் சேர்ந்துதான் அந்த வேலையை செய்வோம் என்று சொன்னாங்க. அப்துல் முத்தலிப் சொன்னாரு, இல்ல நான் தான் கனவுல கண்டேன், இந்த வேலையை நான் தான் செய்யணும், உங்களோட மஷூராவுக்காக வேண்டித்தான் நான் அழைத்தேன் என்று சொன்ன நேரத்துல குறைஷிகள் பிடிவாதமாக இருந்தாங்க, நாங்களும் இந்த வேலையில பங்கெடுக்கணும்னு சொல்லி. அதுக்கு பின்னால அப்துல் முத்தலிப் ஒரு நேர்ச்சை வைக்கிறாரு, யா அல்லாஹ் இந்த ஜம்சம் கிணற்றுடைய விஷயத்துல எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வந்தா, நான் ஏண்ட குழந்தைகள் எனக்கு 11 குழந்தைகள் இருக்கிறாங்க, 11 குழந்தைகள்ல ஒரு குழந்தையை நான் அறுத்து பலிடுவேன் என்று சொல்லி அவங்க அப்படியே ஒரு தீர்ப்பு ஒன்று செய்யறாங்க, ஒரு நேர்ச்சி ஒன்று வைக்கிறாரு அப்துல் முத்தலிப். அவர் வச்ச நேர்ச்சை அந்த கட்டத்துல குறைஷிகளுக்கு மத்தியில மஷூரா செஞ்சுட்டு குறைஷிகள் சொல்றாங்க, ஷாம்ல ஒரு அறிவாளி இருக்கிறாரு, ஒரு அறிஞர் இருக்கிறாரு, அந்த அறிஞர் இடத்துல போய் நாங்க எங்க பிரச்சனைக்குரிய தீர்வை கேட்போம், யாரு ஜம்சம் கிணற்ற தோன்ற என்பதாக அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை நாங்க ஷாமுக்கு போய் அந்த தீர்வை எடுத்துட்டு வருவோம் என்று சொல்லி அந்த இடத்துல மஷூரா முடிவாகுது. அப்துல் முத்தலிப் உடனே நேர்ச்சை வச்சாரு, ஜம்சம் கிணற்றுடைய விஷயம் ஹைராக முடிஞ்சு இந்த வேலை எனக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டா நான் என் குழந்தைகள்ல ஒரு குழந்தையை அறுத்து பலியிடுவேன் என்றான். அதே போல ஷாமுக்கு போகக்கூடிய வழியில அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களையும் எடுத்துக்கொண்டு போனாங்க. ஆனா போகக்கூடிய வழியில அவங்க கொண்டு போன சாப்பாடு முடிஞ்சு, அவங்க கொண்டு போன தண்ணி முடிஞ்சு, அவங்களுக்கு தண்ணி இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. இந்த கட்டத்துல இவங்க அங்கும் இங்கும் அலைஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கட்டத்துல அப்துல் முத்தலிபுக்கு உதவி செய்யறான். ஒரு மழை பொழியுது,
அப்துல் முத்தலிபுக்கு மட்டும் பிரயோஜனம் அளிக்கக்கூடிய விதத்துல ஒரு மழை பொழியுது. அப்துல் முத்தலிபுக்கு தேவையான அளவு அவர் தண்ணீரை எடுத்துக் கொள்றாரு. அடுத்தவங்களுக்கு அந்த மலையால தண்ணி எடுத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல. உடனே அந்த குறைஷிகள் எல்லாம் மஷூரா பண்ணி சொல்றாங்க, அப்துல் முத்தலிபு, அல்லாஹ் எங்களுக்கு தீர்ப்பை தந்துட்டான், நீங்களே ஜம்சம் கிணற்றுடைய விஷயத்தை நீங்க பாத்துக்கோங்க, நாங்க ஷாமுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே அந்த விஷயத்தை பார்த்து செய்யுங்க சொல்லி அந்த இடத்துல குறைஷிகள் அப்துல் முத்தலிப் கையில ஒப்படைச்சிட்டான். என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்துல் முத்தலிபுக்கு செஞ்ச உதவியின் மூலமாக அவங்க விளங்கி கொண்டாங்க, நாங்க ஷாமுக்கு போய்த்து இந்த பிரச்சனையை முன் வச்சாலும் எங்களுக்கு வரப்போற தீர்ப்பு அப்துல் முத்தலிபுக்கு சார்பாகத்தான் வரும், எங்களுக்கு சார்பாக தீர்ப்பு வராது என்று சொல்லி அவங்க அந்த இடத்துல அப்துல் முத்தலிப் கையில அந்த பொறுப்பை கொடுக்கிறான். அப்துல் முத்தலிப் வாராரு, மக்காவுக்கு ஜம்சம் கிணற்ற தோன்றாரு. ஜம்சம் கிணற்ற தோண்டி எடுத்த ஆச்சரியம், ஜுர்ஜும் கோத்திரத்தினர்களுடைய மிகவும் பெருமதியான பொருட்கள் அதுல புதைக்கப்பட்டிருக்குது. தங்க சிலைகள் புதைக்கப்பட்டுச்சு, அவர்களுடைய பெருமதியான வாள்கள் புதைக்கப்பட்டுச்சு. எல்லாத்தையும் எடுக்கிறாரு. எடுத்து யோசிக்கிறாரு, அல்லாஹ் எனக்கு இதை தந்திக்கிறான், இதை நான் பிரயோஜனமான ஒரு வழியில நான் செலவு செய்யணும்னு சொல்லி அவர் யோசிச்சு என்ன செஞ்சாருண்டா, காபா கட்டி கொண்டிருந்த அந்த காலம், காபாவுக்கு கதவாக அந்த சிலையை உருக்கி காபாவுக்கு கதவாக போட்டாரு. தங்க பீலி என்று சொல்லுவோமே, அந்த பீலி, தங்க பீலிய அந்த அந்த கிணற்றில இருந்த ஆயுதங்களை உருக்கி அந்த காபாவுக்கு தங்க பீலியாக போட்டான். போட்டு அந்த விஷயத்தை கைராக முடிச்ச பின்னால மக்களுக்காகவே நீ என்று சொல்லி ஜம்சம் கிணற்றப்படியே விட்டாரு. நீங்க எல்லாரும் உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கோங்க சொல்லி மக்கா வாசிகளுக்கு அறிவிப்பு கொடுத்தாங்க. எல்லோரும் பிரயோஜனம் அடைஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்படியே காலம் கழியுது. குழந்தைகள் எல்லாம் பருவ வயதை அடைஞ்சிட்டாங்க. அப்துல் முத்தலிபிட குழந்தைகள் எல்லாம் பருவ வயதை அடைஞ்சதோட 11 பேரையும் கூப்பிட்டு சொல்றாரு, வாப்பா பிடித்தான், நான் ஒரு நேர்ச்சி ஒன்று வச்சேன், அந்த நேர்ச்சை கைராக முடிஞ்சா உங்கள ஒருத்தரை அறுத்து பலியிடுவதாக நான் நேர்ச்சை வச்சேன், அந்த நேர்ச்சை கைராக முடிஞ்சிச்சு, உங்கள யாராவது நான் அறுத்து பலியிடுவோம் என்று கேட்ட நேரத்துல எல்லா குழந்தைகளும் சொன்னாங்க, வாப்பா நீங்க வச்ச நேர்ச்சியை நீங்க நிறைவேற்றுங்க, எந்த குழந்தையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நாங்க எல்லாரும் தயாராகத்தான் நிற்கிறோம்னு சொன்னாங்க. அப்துல் முத்தலிப் 11 குழந்தைகள பேரையும் எழுதுறாரு, எழுதி குலுக்கி போடுறாரு. வந்தது கண்ம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாப்பா அப்துல்லாட பேர் வந்தது. அப்துல் முத்தலிபுக்கு இரக்கமான குழந்தை அப்துல்லா. அப்துல் முத்தலிபுக்கு மிகவும் நெருக்கமான குழந்தை. குழந்தைகளே அழகான குழந்தையும் குணத்தால் அழகான குழந்தையும் அப்துல்லா. அப்துல் முத்தலிபுடைய உள்ளம் இடம் கொடுக்கல. அவர் யோசிச்சாரு, திரும்பவும் துண்டு குலுக்கி போட்டு நான் எடுத்தா அது அடுத்த குழந்தைக்கு செய்யக்கூடிய அநியாயமாகும். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஒன்று காணணும், என்னுடைய உள்ளம் இடம் கொடுக்கதில்லை என்று சொல்லி அப்படியே ஒரு அறிஞரை நாடுறார். ஒரு மார்க் அறிஞரை நாடி அவர் இடத்துல போய் ஃபத்துவா கேட்கிறாரு. இப்படித்தான் ஒரு பிரச்சனை நான் அதுக்கு ஒரு நேர்ச்சியை வச்சேன், துண்டு குலுக்கி போட்டா வந்தது அப்துல்லா, என் மகன் அப்துல்லா, என்னால் அவர் அறுத்து பலியிடுறதுக்கு உள்ளம் இடம் கொடுக்குதில்லை, நான் என்ன செய்ய என்று சொல்லி கேட்டான். வந்த நேரத்தில் அவர் தீர்ப்பை கொடுக்கிறாரு. நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னண்டா, நீங்க முதலாவது அப்துல்லாட பேரை ஒரு துண்டுல எழுதுங்க, 10 ஒட்டகங்கள் என்று சொல்லி ஒரு துண்டுல எழுதுங்க, துண்டை குலுக்கி போடுங்க. துண்டை குலுக்கி போட்டு 10 ஒட்டகங்களை நீங்க எடுத்தீங்கண்டா நீங்க 10 ஒட்டகங்களை அறுத்து பலியிடுங்க. அப்துல்லாட பேரை எடுத்தீங்கண்டா 20 ஒட்டகங்களோட சேர்த்து அப்துல்லாட பேரை எழுதி போடுங்க. அதுலயும் நீங்க அப்துல்லாட பேர் எடுத்தீங்கன்னா 30 ஒட்டகங்களோட சேர்த்து எழுதி போடுங்க. 30 ஒட்டகத்தை எடுத்தா 30 ஒட்டகத்தை நீங்க அறுத்து பலியிடுங்க. அப்துல்லாட பேர் எடுத்தா அப்துல்லாட பேர் எடுத்தா நீங்க 40 ஒட்டகங்களோட போடுங்கன்னு சொல்லி இப்படி 10 கூட்டி கொண்டு போங்கன்னு சொல்லி சொன்னார். அப்துல் முத்தலிப் வீட்டுக்கு வந்தாரு. முதலாவதாக அப்துல்லாட பேரை எழுதுறாரு. 10 ஒட்டகங்கள் என்று சொல்லி எழுதுறாரு. துண்டு குலுக்கி போடுறாரு. அப்துல்லாட பேரு தான் வந்துச்சு. 20 ஒட்டகங்கள் என்று எழுதுறாரு. அப்துல்லாட பேரோட குலுக்கி போடுறாரு. அப்துல்லாட பேரு தான் வந்துச்சு. 30 ஒட்டகங்களோட போடுறாரு. 40ஓட போடுறாரு. 50ஓட போடுறாரு. எல்லாம் அப்துல்லாட பேரு தான் வருது. கடைசியாக 90 ஒட்டகத்தோட போட்டாரு. அப்துல்லாட பேரு தான் வந்துச்சு. 100 ஒட்டகங்களோட போட்டாரு. 100 ஒட்டகங்களை என்ன துண்டு எடுத்தாரு. அவர் கொடுத்த தீர்ப்பு, எத்தனை நம்பர்ல உங்களுக்கு வருதோ அத்தனை ஒட்டகங்களை நீங்க அறுத்து பலியிடணும். அதே போல அவங்க 100 ஒட்டகங்களை அறுத்து பலியிட்டாங்க. அப்துல்லாவுக்கு பாரமாக 100 ஒட்டகங்களை அறுத்து பலியிட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தந்தையை பாதுகாத்தான்.
இவ்வளவு பெரிய பாதுகாப்புக்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துக்கு வராங்க. இந்த உலகத்துக்கு வந்து அவங்க உலகத்துக்கு வரக்கூடிய நேரத்துல அவங்களோட வாப்பா மௌத்து. திருமணம் நடக்குது, குழந்தை கிடைக்குது. ஆனா தாய் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்துல வாப்பா இல்ல, அனாதையான நிலைமையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துக்கு வராங்க. இந்த உலகத்துக்கு வந்த பின்னால அவங்களுக்கு 2 வயது, 2 அல்லது 3 வயது, சின்ன குழந்தையாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு பிரயாணம் போறாங்க. ஹலீமா சாதியா அவங்களோட பால்குடி தாயோட ஒரு பிரயாணம் போறாங்க. பிரயாணம் போகக்கூடிய நேரத்துல அங்க ஒரு நிகழ்வு நடக்குது. யஹூதிகள் வராங்க. யஹூதிகள் ஹலீமா சாதியா இடத்துல பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு பின்னால கேட்கிறாங்க, இது யாரு குழந்தைன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு பார்த்தா யஹூதிகளுக்கு விஷயம் விளங்குது, இவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாக இருக்கலாம் அப்படி சொல்லி ஒரு சந்தேகம் வருது. இந்த சந்தேகம் வந்ததோட இவங்க யோசிக்கிறாங்க, இது ரசூலுல்லாஹ்வாக இருந்தா இந்த இடத்துல வச்சு அவரை கொலை செய்யணும். அதுக்கு பின்னால ஹலீமா சாதியாவை வேறையாக எடுத்து அவங்களோட கணவனை வேறையாக எடுத்து கடுமையான முறையில விசாரணைகள் நடக்குது. அவங்களோட தௌராத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லா அடையாளங்களும் பூர்த்தி ஆகுது. இறுதியா ஒரே ஒரு அடையாளம் ஹலீமா சாதியாவுக்கு தெரியா, என்னத்துக்காகவே இவங்க இந்த அளவுக்கு விசாரிக்கிறாங்கன்ற விஷயம் தெரியா. இறுதியா ஒரே ஒரு அடையாளம் மிச்சமாகிக்குது, இவட்ட வாப்ப மௌத்தாகிட்டா இல்லையான விஷயம் மட்டும் மிச்சமாகிக்குது. விசாரிக்கிற அமைப்பை பார்த்துட்டு ஹலீமா சாதியாட்ட கேட்டாங்க, இந்த குழந்தையோட தந்தை மௌத்தாகிட்டான்னு கேட்ட நேரத்துல ஹலீமா சாதியா பயந்து சொன்னா, இந்த குழந்தையோட தந்தை இவர் தான். ஹலீமா சாதியாட கணவனை காட்டி சொன்னா, இவர் தான் தந்தைன்னு சொல்லி அந்த கட்டத்துல யஹூதியல் அப்படியே விட்டுட்டாங்க. இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு வரக்கூடிய நேரத்துல தந்தை மரணித்த நிலைமையில தான் வருவாங்கன்னு சொல்லி தௌராத்ல சொல்லப்பட்டிருக்குது. அந்த கட்டத்திலே யஹூதிகள் கொலை செய்யறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. அல்லாஹ் அந்த கட்டத்துல பாதுகாத்தார். அப்படியே அவனோட வாழ்க்கை போகுது. 6 வயது அடையக்கூடிய நேரத்துல உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஒரு பிரயாணம் போறாங்க. அவங்களோட தாயும் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மக்கால இருந்து மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போயிட்டு அவங்களோட குடும்பத்தை சந்திக்கிறதுக்காக வேண்டி போறாங்க. குடும்பத்தை சந்திச்சுட்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அடுத்த சோதனையை கொடுக்கிறான். சாதாரண சோதனை அல்ல சகோதரர்களே. வரக்கூடிய வழியில வெறுமனே இருந்த தாய் மட்டும்தான். அந்த கட்டத்துல தாயும் இருக்கிறாங்க. தாயும் மூத்தாகி அனாதையாக மாறுறாங்க. அந்த கட்டத்துல உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பாக்குறாங்க, தாய் மூத்தான விஷயம் உறுதியாகுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சின்ன புள்ள உம்மா ஆண்டு எழுப்பாட்டுறாங்க, விளையாடுறாங்க. அதுக்கு பின்னால ஏலாம உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, உங்களோட தாய் மூத்தாகிட்டான்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. வேற வழி இல்ல. அந்த பிரயாண கூட்டத்துல உதவியோட அவங்களோட தாய அப்படியே அடக்கம் செஞ்சுட்டு வராங்க. அதுக்கு பின்னால எவ்வளவு பெரும் கஷ்டத்துக்கு பின்னாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஒரு நபியாக தெரிவு செய்றான். நபியாக தெரிவு செஞ்ச பின்னாலேயும் இந்த யஹூதிகள் ரசூலுல்லாஹ் கொலை செய்யறதை விடல. எப்படியாவது இந்த ரசூலுல்லாஹ்வை திட்டமிட்டு கொண்டு இருந்தாங்க. பனு குறைலால வச்சு ரசூலுல்லாஹ்வை அழைச்சு கொண்டு போறாங்க. வாங்க, உங்களுக்கு முக்கியமான ஒரு விருந்து இருக்குது, உங்களுக்கு முக்கியமான ஒரு ஏற்பாடு இருக்குதுன்னு சொல்லி அழைச்சு கொண்டு போறாங்க. அழைச்சு கொண்டு போயிட்டு பெரும் ஒரு ஏற்பாடு, பெரும் ஒரு விருந்தோம்பலை செய்யறாங்க. விருந்தோம்பலை செஞ்சு அவங்கள முக்கியமான பேச்சுவார்த்தைக்காக வேண்டி அழைக்கிறாங்க. அங்க மேல பெரிய ஒரு பாறாங்கல்ல செட் பண்ணி வச்சுக்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட மேல போடுறதுக்காக வேண்டி. அந்த இடத்துக்கு போனதோட அல்லாஹ் வஹ்ய அறிவிக்கிறான், யா ரசூலல்லாஹ் இந்த இடத்தை தொடரே நீங்க பேய்த்திடுங்கன்னு சொல்லி. அந்த கட்டத்திலே அந்த யஹூதிகள் முயற்சி செஞ்சு கொண்டிருந்தாங்க ரசூலுல்லாஹ் எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லி. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ம நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பாதுகாத்து அவங்களுக்கு நுபுவத்தை கொடுத்து இந்த உலகத்துல அவங்களை கண்ணியப்படுத்தி வச்சுக்கிறான். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை உச்ச கட்டத்துல வச்சு கண்ணியப்படுத்தினான். இந்த அளவுக்குண்டா யாராவது உலகத்துல வாழக்கூடிய காலத்துல நான் அல்லாஹ்வை மட்டும் ஏற்றுக்கொண்டு நான் நபியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அல்லாஹ்வை மட்டும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி பிறந்தத்திலிருந்து அவன் மௌத்தாகும் வரையில சுஜூதில இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு சொர்க்கத்தை கொடுக்க போறது இல்லை. இவன் என்ன வணங்கினானே என்றதுக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு நாளும் சொர்க்கத்தை கொடுக்க போறது இல்லை. அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்றோமோ அது போல
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ரசூலாக ஏற்றுக்கொள்வதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு கடமையாக்கி இருக்கிறான். நாங்க என்ன செய்யணும்? ரசூல்லாவை சரியான முறையில பின்பற்றணும். அவங்கட மாதம், அவங்க பிறந்த மாதத்தில் இருக்கிறோம். எங்கட வாழ்க்கையில நாங்க செய்ய வேண்டிய வேலை என்னண்டா, முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை அவங்கட வாழ்க்கையை எங்கட வாழ்க்கையாக எடுத்துக்கொள்றது. அவங்கட வாழ்க்கை எங்கட வாழ்க்கையை எடுத்துக்கொள்றது. யகூதிகள் எப்படியாவது ரசூல்லாட சுன்னத்தை இந்த உம்மத்தை விட்டும் கலட்டணும், ரசூல்லாட கவலைய இந்த உம்மத்தை விட்டும் கலட்டணும் என்பதற்காக வேண்டி பல திட்டங்களை போடுறாங்க, பல திட்டங்களை தீட்டி அவங்க எத்தனையோ திட்டங்கள் அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இன்றைக்கு நாங்க அவங்களை பின்பற்றி கொண்டு அவங்க ரசூல்லா பிறந்த காலத்திலிருந்து ரசூல்லா மரணிக்கும் வரையில முயற்சி செஞ்சாங்க ரசூல்லாவை கொலை செய்யறதுக்காக வேண்டி. அவங்க மரணிச்ச பின்னால எப்படியாவது இந்த இஸ்லாத்தை அழிக்கணும், ரசூல்லாவை பின்பற்ற கூட்டத்தை அழிக்கணும், ரசூல்லாட கவலையை இல்லாமக்கணும் என்றதுக்காக வேண்டி பெரிய முயற்சிகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நாங்களும் அவங்களுக்கு உதவியாக இருக்கிறோம். எங்கட குழந்தைகளுக்கு சிறு பிராயத்தில ரசூல்லா பத்தி சரியான முறையில படிச்சு கொடுக்கப்பட்டது இல்ல, ரசூல்லாட குடும்பத்தை பத்தி சரியான முறையில நாங்க படிச்சு கொடுக்கிறோம் இல்ல. ரசூல்லா பத்தி நாங்க படிக்கணும். ரசூல்லா எந்த அளவுக்கு உம்மத்தின் மீது இரக்கம் வச்சிருந்தாங்க, நாங்களும் அந்த அளவுக்கு உம்மத்தின் மீது இறக்கப்பட்டு இந்த உம்மத்தில மேல கவலைப்பட்டு நாங்களும் இந்த உம்மத்தில முயற்சி செய்யணும். அதுபோல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட சுன்னத்தை எங்கட வாழ்க்கையில நாங்க ஒவ்வொருத்தரும் எடுத்து நடக்கணும். எந்த ஒரு சுன்னத்தாக இருந்தாலும், எந்த ஒரு சாதாரண சுன்னத்தாக இருந்தாலும், இன்றைக்கு நாங்க மிஸ்வாக் எடுத்துக்கொண்டோம்டா அது சாதாரணமான ஒரு சுன்னத்தை போலதான் விளங்குது. ஆனா நல்ல கியாமத்து நாள்ல நாங்க மிஸ்வாக் செஞ்சுட்டு தொழுகிற தொழுகையும் மிஸ்வாக் செய்யாம தொழுகிற தொழுகைக்கும் வித்தியாசத்தை பார்த்தா 70 மடங்கு வித்தியாசமாயிக்கும். இஷா தொழுகைய 70 தடவை நாங்க தொழுகிறா எவ்வளவு நேரம் போகும். ஆனா அந்த இஷா தொழுகைய நாங்க மிஸ்வாக் செஞ்சுட்டு தொழுவோம்டா 70 மடங்காக்கி அல்லாஹ் தருவான். அந்த அளவுக்கு அல்லாஹ் சின்ன ஒரு சுன்னத்தா இருந்தாலும் பெரிய கூலிகளை வச்சுக்கிறான். அந்த அளவுக்கு ரசூல்லாட சுன்னத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்துகிறான். நாங்க அந்த சுன்னத்தை பின்பற்றக்கூடிய வாழ்க்கைய எங்கட வாழ்க்கையை எடுத்து நடக்கணும். இதுதான் இந்த மஜ்லிஸ்களுடைய அடிப்படை நோக்கம். ரசூல்லாட புகழை நாங்க பாடுறோம், ரசூல்லாட புகழை பாடிட்டு நாங்க சாதாரண ஏற்பாடுகளோட நாங்க போறது இல்ல. இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துல ரசூல்லாட புகழ்கள் பேசப்படுற காரணம் என்னன்னா, ரசூல்லாட வாழ்க்கைய எங்கட வாழ்க்கைக்குள்ள எடுக்கிறதுக்கு நாங்க முயற்சி செய்யணும். இந்த முயற்சியை நாங்க ஒவ்வொருத்தரும் கட்டாயமாக நாங்க செஞ்சு வரணும். செஞ்சோம்டா அது எங்கட வாழ்க்கைக்கு பெரிய ஒரு பிரயோஜனமாக அமையும். அது நாங்க அப்படி பின்பற்றினோம்டா என்ன கிட்ட சுன்னத்தீந்தா எங்கட புள்ளகள் என்ன பார்த்து படிச்சு கொள்வாங்க, புள்ளகள் என் மனைவி என்ன பார்த்து படிச்சு கொள்வாங்க, எங்கட குடும்பத்தினர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடிய குடும்பத்தினர்களாக மாறுவாங்க. எங்களுக்கு மௌத்துக்கு பின்னால கஷ்டம் இருக்காது. நாங்க சுன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒருவராக இருந்தா ஒரு நாளும் ஃபர்ல் தொழுகையை விட மாட்டோம். சுபஹ் தொழுகையை நாங்க எங்களுக்கு தூக்கம் போகாது, அதான் சத்தம் கேட்டா அதுக்கு பின்னால தூக்கம் போகாது. நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு அவ்வளவு பெரிய மகிமை கொடுக்கிறோம்டா எங்களுக்கு சுபஹ் தொழுகை இல்லாம ஒரு நாளும் தூக்கம் போகாது. அல்லாஹ் அப்படி ஆக்கவும் மாட்டான். நாங்க சுன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்டா அல்லாஹ் எங்கட ஃபர்தையும் பாதுகாப்பான், அல்லாஹ் எங்கட நரகத்தை விட்டும் பாதுகாப்பான். அதனால எங்கட வாழ்க்கையில நாங்க ஒவ்வொருத்தரும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டிய தேவையாக இருக்கிறது. இனிமே வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவானாக, எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து தருவானாக, எங்கள் அனைவர்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு வாரிசுக்காரர்களாக ஆக்கி வைப்பானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலையை சுமந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடிய அடியார்களாக எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்து கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.